உபனிஷத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரன் ரொம்ப அருமையாக விளக்கியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா உட்கார்றது, அவ்வளோதான். நம்ம வந்து ப்ராக்டிஸிங் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அது நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ஆகுது, அது வந்து பாஸ்ட்டுக்கு கடந்து போயிடுது. ஆனால் நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தில் ஒரு அருமையான ஒரு யுக்தியை கொடுத்துருக்காங்க, உபநிஷதம். உபனிஷத் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, அமைதியாக அமர்ந்து இருத்தல். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இப்போ உபனிஷத்துல நீங்க உட்கார முடியுமா? நீங்க வந்து தினமும் தொடர்ந்து ஒரு 21 நிமிடங்கள் உட்கார முடிஞ்சதுன்னா போதும். நீங்க வந்து நான் ரொம்ப நிறைய பிஸியா இருக்கேன், என்னால உட்கார முடியல அப்படின்னு நீங்க நினைச்சாலும், இல்ல ஓகே எனக்கு நேரம் இருக்கு ஆனா எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சாலும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. தினமும் பகவான் நித்யானந்த பரமேஸ்வரன் அவர்கள் மீண்டும் கதவை திற காட்டு வரட்டும் அப்படிங்கிற தொடர் சத்சங்கத்துல தினமும் இந்த சத்தியங்களை நேரடியாக நமக்கு அருளி வந்துட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க நேரலையில நீங்க பார்த்து, நீங்க உபநிஷத்துல ஒன்றும் தேவையில்லை, சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போதும். அந்த நிலைக்கு, அதாவது இந்த பிரசன்ட் மூமெண்ட், இந்த க்ஷணத்துக்கு உங்களை கொண்டு வர அந்த நிகழ்வுக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க. தினமும் 21 நிமிடம் பகவானோட இணைங்க. நீங்களும் அந்த உபநிஷத் அப்படிங்கிற அனுமதியை பெறலாம். நித்யானந்தா.